ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்எம்ஆர் குரானிக்கல்ஸ். நான் மேகா. இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு மேரேஜ். அதனால் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக காலையிலேயே ஆட்டோ புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாங்குநேரி வரைக்குமே ஆட்டோலேயே போயிட்டோம். 700 எங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க. ரொம்ப அழகான கிராம சைடில் சூப்பராக மழை பெஞ்சு அந்த தண்ணிலாம் கொஞ்சம் கடந்துச்சு. அது பார்க்குறக்கு நல்லா இருந்துக்குன்னா ஃபுல்லாக கரிசக்காடு. இதெல்லாம் தண்ணி மழைலாம் அங்கே வர்றதே கிடையாது. நம்ம மழை பெஞ்சால் அந்த தண்ணி தேங்கி இருக்கிறது பார்க்குறதே அதிசயமாக இருக்குது. அவ்வளோ ஒரு காடு உங்களுக்கு பார்த்தாலே வீடியோவில் தெரியும். அப்படியே நாங்கள் அழகாக இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே ஜாலியாக ஆட்டோவில் போனோம். நான், அம்மா, அப்புறம் தம்பி எல்லாருமே போயிட்டு வந்தோம். 4 பேர் போயிட்டு வந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. தம்பி போகிற வழியிலே பாதியில் தூங்கிட்டான். இங்கேருந்து நாங்கள் அவனை ஃபீட் பண்ணி தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறமா நீங்கள் கேளுங்க, தனியாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா பேபியோட கேர் நான் எப்படி பண்ணுறேங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அப்புறமா எசென்ஷியல்ஸ் என்னென்ன நான் தம்பிக்கு யூஸ் பண்ணுறேன் எல்லாமே நான் தனித்தனி வீடியோஸில் நான் போடலான்னு இருக்கேன். வாய்ஸ் ஏன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் தண்ணி மாறி மாறி குடிக்கிறனால எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிட்டு அப்புறமா ஃபீவர். நேற்று தான் இது ஆக்சுவலாக மேரேஜ். நான் இன்றைக்கி வீடியோ எல்லாத்தையும் எடிட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு எடிட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்குன்னா நேற்று ஃபுல்லாக டயர்டாகிட்டு எனக்கு காய்ச்சல் வேறு அடிச்சிச்சா, அதனால் ஃபோன் எடுக்க முடியல. எல்லோரும் நாங்கள் அங்கே மாப்பிள்ளை வீட்டில் ரீச் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் சர்ச்சில். அப்படியே எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் மண்டபத்தில் இருந்து நாங்கள் பட்டு கட்டினாங்க. ஸோ மறுபடியும் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டோம். பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாம் பட்டுக்கட்டு எல்லாம் பார்த்துட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் சர்ச்சுக்கு போனோம். என் ஃப்ரெண்டோட காரில் தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் இந்த பாஸ்டர் உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க நிறையா ஸ்கிட்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஸ்கிட்லாம் நேச்சுரலாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் தேவதாஸ் அப்புறம் ரக்ஸலின் மேரிக்கு அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி விட்டாங்க. ரொம்ப அழகாக சூப்பராக நேர்த்தியாக நடந்துச்சு எல்லாமே. மேரேஜ் கண்டிப்பாக காடோட கிரேஸ் இருந்தால் தான் எல்லாமே அது டைமுக்கு கரெக்டாக நடக்கும்பாங்களே, அந்த மாதிரி தேவதாஸ்க்கு சூப்பராக மேரேஜ் நடந்துச்சு. நாங்கள் ஃபுல்லாக அவங்க கூட ஃபன் பண்ணிட்டே இருந்தோம். 2 பேருமே சொந்தக்காரங்க தான். ஸோ 2 பேரும் ஊர் பக்கத்தில் தான். கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு போயிட்டு போயிட்டு வர்றது. நாங்கள் நல்லா கார்லேயே ரவுண்ட் அடிச்சுட்டு கிடந்தோம். சர்ச்சில் போயிட்டு நம்ம கிறிஸ்டியன் கல்ச்சர் படி சூப்பராக லைன் பை லைன் எல்லாமே ப்ராசஸ் நடந்துச்சு. உங்களுக்கு மேரேஜ் கிறிஸ்டியன் மேரேஜ் தெரியாதுல்ல. நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத. போன உடனே மாப்பிள்ளையும் பொண்ணையும் வாழ்த்து பாட்டு படிப்பாங்க. ஒரு 2 பாட்டு அப்படி பாடிச்சிட்டு அப்புறம் பொண்ணோட அப்பா அம்மாவையும் மாப்பிள்ளோட அம்மா அப்பாவையும் கூப்பிட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் நிற்க வச்சு கைப்பிடிச்சு கொடுக்க வைப்பாங்க. எங்கள் தம்பி அங்கே பண்ண அலப்பறை இருக்குல்ல, ரொம்ப சேட்டை, அழுதுகிட்டே இருந்தான். நான் பாதியில் வெளியே தான் போனேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. இதுதான் மாப்பிள்ளையோட தங்கச்சி. அழகாக ரெடியாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்புறம் இது என் ஃப்ரெண்டு, பக்கத்தில் இருக்கிறதோ ஃப்ரெண்டு. லாஸ்ட்டில் நான் எல்லாத்தையும் காமிச்சிருப்பேன். அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் பொண்ணோட அப்பா அம்மாவையும் மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவையும் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு கைப்பிடிச்சு கொடுக்குறதுக்காக கூப்பிடுவாங்க. பொண்ணோட அம்மா அப்பா மாப்பிள்ளைக்கிட்ட கைப்பிடிச்சு கொடுப்பாங்க. அது பார்க்குறக்கே ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் தான் என் பிள்ளைய நீங்கள் டேக் கேர் பண்ண போகிறீங்கிற மாதிரி. ஸோ தட் டைமே மாப்பிள்ளையோட அம்மா தாலியை கொண்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க பைபிளில் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்தடுத்த ப்ராசஸ் பாட்டு படிக்கிறது, கொஞ்சம் வாழ்த்துறது, அப்படி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து தாலியை பையன்கிட்ட கொடுத்து அந்த மாட்ட சொல்லுவாங்க. இது அவங்க தெரியாமல் ஒரு ஃபன் நடந்துச்சு. அவங்க தலையிலோடி மாட்டிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க ரொம்ப நேரமாக. அப்புறமா மாட்டவே முடியலன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் ஹூக்கை வச்சு கழட்டி அந்த ஹூக் வச்சு மாட்டுவாங்களா, அப்படி மாட்டினாங்க. கிறிஸ்டின் டைப் தாலி தெரியும்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி மாட்டலை, அந்த மாதிரி மாட்டுறது மாட்டினாங்க. அரசலை வச்சு நல்லா நீட்டாக மாட்டிட்டாங்க. ஆனால் உல்ட்டாவாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் நாங்கள் கிண்டல் அடிச்சிட்டு இருந்தோம், என்னடா உல்ட்டாவாக கட்டி விட்ருக்க தாலியை அப்படின்ட்டு. செம ஃபன் மூமெண்ட்டாக இருக்கும். அந்த டைமில் டென்ஷனில் என்ன பண்ணுறோன்னே தெரியாது. எங்கள் கல்யாணத்துலேயும் அப்படி தான் நடந்துச்சு. எனக்கும் உல்ட்டாவாக தான் கட்டியிருந்தாங்க. அப்புறமா தான் வீட்டுக்கு போய் தான் அது மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி மாட்டினோம்.
அது அந்த டென்ஷனில் இப்படி மாட்டோம் அப்படி மாட்டோம் அவங்க சொல்லுவாங்களா, அப்படியே மாட்டி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க நிறைய ப்ளெட்ஜ் மாதிரி சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும். அது எல்லாத்தையுமே வந்து சொல்லணும். மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, அப்புறம் பொண்ணு சொல்லுவாங்க, அப்புறம் இவரை வந்து உங்கள் ஒய்ஃபாக நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா, இவங்கள வந்து நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் அந்த ப்ராசஸ்லாம் தாலி கட்டுறதுலாம் நடத்துவாங்க. கிறிஸ்டின் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஹிந்துஸ்க்கு மேபி தெரியாதுல்ல, அதனால எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்கள் சைடில் எப்படி மேரேஜ் பண்ணுவாங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு முஸ்லீமு, அவங்களுக்கு வந்து சூப்பராக மேரேஜ் பண்ணாங்க. அது வந்து ஒரு நாள் சொல்கிறேன். அப்புறமா நெட்டெல்லாம் எடுத்து விடுவாங்க சில சைடில். இப்போ எங்கள் சிஎஸ்ஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நெட்டு வந்து மூஞ்சை மூடிக்கிட்டு வரக்கூடாது சர்ச்சுக்குள்ளே. ஸோ சில சர்ச்சில் அப்படி பண்ணுவாங்க, சில சர்ச்சில் க்ளோஸ் பண்ணிவிட்டு வருவாங்க. அப்புறம் மாப்பிள்ளை தான் அதை எடுத்து விடுவாங்க. எடுத்து விட்டுட்டு தான் அந்த தாலியை வந்து போட்டு விடுவாங்க. ஒவ்வொரு சைடில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் சிஎஸ்ஐ வந்து மோஸ்ட்டாக வேறு எல்லா ப்ராசஸும் கரெக்டாக அதே மாதிரி தான் இருக்கும். என்ன இந்த சில இதுதான் கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கும். நல்லா இருந்துச்சு மேரேஜ், ஃபுல்லாக ஃபன்னாக. அப்புறம் தம்பி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். அங்கேயும் எங்கேயும் நல்லா அவர் வந்து இப்போ நல்லா ஸ்க்ரால் பண்ணுறதுனால ஃபுல் சர்ச்சை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு கிடந்தார். அப்புறம் ஜாலியாக இருந்துச்சு அந்த ஃபுல் டே. வந்து நாங்கள் மேரேஜை வந்து எல்லோரும் அட்டன் பண்ணியாச்சு. என் ஃப்ரெண்டும் அந்த மூமெண்ட்டில் அண்ணன் கூட இருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த பக்கமாக போய் நின்றுக்கிட்டா. கொஞ்சம் கண்ணெல்லாம் நல்லா பிதுங்கிச்சு. நீ எதுக்கு அழுற அப்படின்னு கேட்டால், சும்மா வரையில் அழலாம் செய்யலை சும்மா அப்படின்னா. நார்மலாக தான் இருந்தா. அப்புறம் எல்லா மேரேஜ்லேயும் தெரியும் பொண்ணு மாப்பிள்ளை இருப்பாங்களே, அதே மாதிரி அவங்களுக்கும் அவங்க ரிலேட்டிவ்ஸில் ஒருத்தவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அவங்களும் நல்ல டைப்பு. ஜாலியாக நாங்கள் எல்லோரும் லாஸ்ட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். மேரேஜ் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் வந்து மேரேஜ் வந்து ஒரு இதுதான், எக்ஸ்பீரியன்ஸ் தான். இவனும் லாஸ்ட்டில் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய எங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கு மேரேஜ் ஆகிட்டுனேங்கிறதே டவுட்டாக இருக்குது, அவ்வளோ ஒரு இதாலாம் இல்லை அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தான். ஜாலியாக இருந்துச்சு. அப்புறமா அங்கே நல்லா சிக்கனை பிரியாணிலாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் நல்லா சாப்பிட்டுக்கிட்டோம். அப்புறம் லாஸ்ட்டில் எண்டிங்கில் வந்து இப்படி கை வச்சு இந்த மாப்பிள்ளைக்காகவும் பொண்ணுக்காகவும் வந்து கையை வச்சு உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் கையை நீட்டி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து புது லைஃப்குள்ளே என்டர் ஆகிறதுக்காக, நல்ல ஒரு லைஃப் அமையணுங்கிறதுக்காக அவங்களுக்காக ஜெபிக்க சொன்னாங்க. ஜெபிச்சுக்கிட்டோம். அப்புறமா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கையெழுத்து போடுவாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் கையெழுத்து போட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து கிறிஸ்டின் முறைப்படி நடந்த மேரேஜுங்கிறதுக்காக சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களே, அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி அந்த சர்ச்சில் தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக சைன் வந்து போடுவாங்க. அதுக்கு சாட்சி கையெழுத்தெல்லாம் போடுவாங்க 2-3 பேர் ஆட்கள். அது போட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்டு ரிசப்ஷனுக்காக மேலே கிளம்புனோம். செம்மையாக ஜாலியாக இருந்து. இந்த கொட்டு எந்தெந்த ஊரில் அடிப்பாங்கங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எங்கள் சிஎஸ்ஐ சர்ச்சில் சிஎஸ்ஐ மேரேஜ்னாலே கண்டிப்பாக இந்த கொட்டு வந்து அடிப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே வெளியே வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த கொட்டு வந்து அடிச்சுட்டு தான் உள்ளேயே அவங்க கூடயே அடிச்சுட்டே வருவாங்க. பால் பழம் சாப்பிட்றப்போ அப்படியே அடிச்சுட்டே தான் வருவாங்க. இவங்களுக்கும் அப்படி தான் அடித்தாங்க. அவங்களுக்கு சவுண்டோடு போடுறேன். காப்பிரைட் ஏதாவது வந்துடுமா என்னன்னு தெரியல, நான் போடுறேன் பாருங்கள். மாப்பிள்ளையோட சிரிப்பை நாங்கள் ஒரே புன்னகைன்னு கிண்டல் அடிச்சுட்டே கிடந்தோம். நல்லா இருந்துச்சு. பொண்ணு தான் நிற்கிறாங்க. எல்லாரையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த சவுண்டோடு உங்களுக்கு நான் போடுறேன் வீடியோ பேக் சைடில். என்னோடய பையன் வேறு அழுதுகிட்டே இருக்கான். பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பையன் வந்து ரொம்ப சேட்டப் பண்ணுறான். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப தான் இவன் ரொம்ப கரைச்சல் பண்ணுவான், ஏன்னே தெரியல. உங்களுக்கு வீடியோவில் நான் வந்து வாய்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஆஃப்டர் மேரேஜ் வந்து மேலேயே வந்து ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. ரிசப்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3:30-4 மணி ஆகிட்டு அப்புறம் தான் மாப்பிள்ளையும் பொண்ணும் சாப்பிட்டுட்டு வெளியே அப்படி என்ஜாய் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தோம். மழை வர்றதுக்காக ரொம்ப காற்று, செம்ம காற்று. நாங்கள் எல்லோரும் வந்து கொஞ்சம் ஃபன்னியாக பேசிக்கிட்டு இருந்தோம். பொண்ணை பாருங்களேன், அவங்க பேனர் எல்லாம் அவங்களே வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. குழந்த மாதிரி பேசுகிறாங்க, அவங்க வாய்ஸ் எல்லாமே குழந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா பேசிட்டு அப்புறமா ரொம்ப ஜாலியாக இருந்து மாப்பிள்ளைக்கு தங்கச்சி ஹெப்சிபா, இவளை பிடிச்சிருந்தா வந்து பிங்க் கலரில் ஹார்ட் பண்ணுங்கள். அது அவங்களே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோஸ் பார்த்துட்டு இவளை பிடிச்சிருந்தா பிங்க் கலர் ஹார்ட்டு, பேபி பிங்காக இருந்தால் அவள் சாரீ கலரில் இருக்கலாம் அந்த பிங்க்கா. அப்புறம் பொண்ணை பிடிச்சிருந்துன்னா ஆரஞ்சு கலரும். இந்த பொண்ணு இருக்கால, இதே எங்கள் ஃப்ரெண்டு தான், அவளை பர்பிள் ஹார்ட்டு போடுங்க. அப்புறமா இன்னொன்று அபியை காட்டுறேன், அவளும் வந்து ரெட் கலர் ஹார்ட் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டும் அழகாக இருந்தா, தேவசேனா மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தோம். இது அபி, இவளை பிடிச்சிருந்தா வந்து ரெட் கலர் ஹார்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து நான், தம்பி, அம்மா எல்லாத்தையும் கொண்டு போய் ஹெப்சிபா அப்புறம் நெல்சன் சேர்ந்து எங்களை வந்து மூலகப்பட்டி வரைக்கும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வண்டி ஏறி நாங்கள் வந்துட்டோம். ஜாலியாக தம்பி என்ஜாய் பண்ணாருக்குன்னா, கூலாக கிளைமேட் இருக்கிறதுனால அவர் வந்து அந்த காற்று அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக வந்துட்டு இருந்தார். பாதி தூரம் வரைக்கும் நல்லா வந்தார், அப்புறமா தூங்கிட்டார். ஹெப்சிபா வந்து பாட்டு வச்சிட்டு இருந்தா, இவன் வந்து நல்லா வைப் பண்ணிகிட்டு இருந்தான் நெல்சனு. ஜாலியாக வந்து டிரைவிங் போச்சு. கிளைமேட் வர சில்லாக இருக்கிறனால அந்த ரோட்டுக்கும் அதுக்கும் நல்லா சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே நாங்கள் வந்தோம். எங்கள் டே வந்து இப்படி தான் ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஃபுல் வீடியோஸ்லாம் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களாங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேரேஜ் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் கைஸ்.